ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா மகேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக 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 சிறப்பு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டுங்க, நினச்சிக்கோங்க, கன்ஃபார்மாக தீர்ந்துட்டு. ஏன்னா ராசி அதிபதி வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுவும் தீர்ந்துடும். ஒரு வேலைக்கு போகாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கமே, வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கமே, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கலையே, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையிலேயே, இப்படி மனசுக்கு பிடித்த நம்மளுடைய பாக்கியங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க மாட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்ற மனசு குறைவோடு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ மிக சிறப்பான ஒரு காலகட்டம் தாங்க இது. ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முயற்சிகளை நோக்கி போவீங்க. இப்போ துலாம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்கணும், புதுசாக வந்து ஒரு வேலைக்கு இருந்த வேலையை வந்து சரியாக சம்பளம் கிடைக்கலங்க, சரியாக போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா இருந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கேன், அங்கே கூட வேலை பார்க்குறவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்படின்னு பல சிக்கல்கள், பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எதிர்பார்த்த ஒரு சம்பளம் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுசாக தொழில் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன காய்கறி கடைகள் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் தினசரி கூலி வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரியே எல்லா நாளுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு டைம் தாங்க இது. ஏன்னா ராசி அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் எல்லாமே கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களை இறங்குறீங்களா, தாராளமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்ததுப்பா, ஒரு விஷயம் வந்து ஏற்பாடு பண்ணோம், அதில் பெருசாக ஒரு லாபம் வந்து வரவே இல்லை அப்படின்னு ஒரு மனசு குறைவோடு இருந்தீங்களா, இந்த டயத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த வாரத்தில் வந்து ஒரு 10 ஃப்ளாட் விற்கணும், தாராளமாக சேல்ஸ் ஆகும். 10 என்ன 11 சேல்ஸ் ஆகும். நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதனால்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாகவே வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு வேலை தேடி போகிறோம் அப்படின்னா அப்பா வந்து உங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாமே எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து வெளிநாடு போகிறோமா, பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூர் போகிறோமா, அதன் மூலமாக லாபங்கள். நீ தாராளமாக போயிட்டு வாப்பா, ஃபேமிலி வந்து நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லியிருந்து அப்பா உங்களுக்கு வந்து பக்கபலமாக எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சந்தோஷம் தானே. நம்ம கூட வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விட வேறு என்னங்க நமக்கு வேணும். நம்மளை தாங்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன வேணும். அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள், உங்களுக்கு இருந்த வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது. பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க, தொழில் லாபங்கள் அதிகரிக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சுற்றி இருக்கிற சக ஊழியர்கள் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அவங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுடைய வேலைகள் ரொம்ப திறமையாக வந்து போயிட்டு இருக்கும். இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய வழக்குகள் வாதாடுறதுக்கு உங்களை தேடி வரும். பப்ளிக் வந்து உங்களை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான பின்ன செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடமும் செவ்வாய் தான். அப்போ வருமானம் வரக்கூடிய 2ஆம் இடமும் பொதுமக்கள் தொடர்பு அப்படி சொல்கிற கூட்டு தொழில்னு சொல்கிற 7ஆம் இடமுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. வருமானம் அதிகரிக்கும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் வந்து கொஞ்சம் நல்லா அவங்கள வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களோ அதை விட அதிகப்படியாக வந்து உங்களை அவர் கவனிச்சுக்குவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் எப்போயுமே. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது ரொம்ப சிறப்பு இல்லையா. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
ராசி அதிபதிக்கு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இப்போதைக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்துருங்க. இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான காலகட்டம் தான் வந்து துலாம் ராசிக்கு வந்து இது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. பூர்வீகத்தின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வருமானம் வரத்துக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தானாவே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சில் இனிமை கூடும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். இந்த டயத்துல துலாம் ராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இதன் மூலமா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.